அண்ணே அண்ணே என்ன மன்னிச்சிருங்கண்ணே. என் மையம் இப்படிலாம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலானே. பாட்டப்படாமா என்ன கட்டி போட்டு வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிருக்கானே. போட்டு போவி உருப்பிடுவானா? பரவாயில்ல விடுமா. படிப்பு தான் சரியா வரல, குடிகாரனா திரியறானேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப உங்களை அடிக்கிற அளவுக்கு அவன் ஆளாயிட்டானா? இன்னையோட அவனை தலைமொழி விடுறேன். விடுமா விடுமா, பரவாயில்ல விடுமா விடுமா. அப்பா இல்லாத வளர்ந்த பையன் அவன் ஒரு அப்பா ஆகும்போது தெரிஞ்சிடுவான். விடுமா, கவலைப்படாத. அழுக அழுக, சும்மா இருமா. அப்படி அழுக அழுக. ராஜதூருடைய மகன் தான் இப்படி பண்ணுறானே. நான் எடுத்து வளர்த்த தங்கச்சி பையன் பாண்டி இப்படி பண்ணுறான்னு சொல்கிறத நம்ப முடியல. என்ன குறை வச்சேன்னு தெரியல. என்ன காரணம் கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சேன். உங்கள் பையனையும் பொண்ணையும் படிக்க வச்சிங்க, ஆனால் அவனை படிக்க வைக்கல. உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி சொத்து கிடைக்கும் பார்த்தான், ஆனால் நீங்கள் வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பேசியிருக்கீங்க. உங்கள் கீழக்காடு நிலத்தை புரோக்கர் மூலமாக விற்று காசாக்கெல்லாம் பார்த்தான். அதுக்கு நீங்கள் தடை பண்ணிட்டீங்க. அவனை அடித்து கேட்டப்போ எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அவன் கூட இன்னொரு ரவுடியும் தொடர்பில் இருக்கான்னு தெரியுது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்கும் போது தெரியுது. நீங்கள் எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. எங்கேயாவது வெளியே போகணும்னா என்கிட்ட சொல்லிட்டு போங்க. நம்ம அக்ரி ஆஃபீஸரு விவசாயத்தை பார்க்கணும் வந்திருக்காரு. என்னங்க, நம்ம அக்ரி ஆஃபீஸரை வேணா ஜோதிகாக்கு பேசி முடிச்சிடலாமாங்க? பேசிட்டா போச்சு.